வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம கார்த்தியும் நம்ம சந்திரகலாவும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சவால் விட்டுருக்காங்க. உடனே நம்ம சந்திரகலாவும் சொல்கிறாங்க, நீ நினச்சது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. எங்கள் அக்கா வரவே மாட்டா. நான் இருக்கும் போது அவள் எப்படி வந்துடுறான்னு நான் பார்க்குறேன். அதுவும் நான் விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட சொல்கிறாங்க. அதையும் நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் ரொம்பவே கெத்தாக வந்து சவால் விட்டுட்ருக்காங்க. நான் வந்து தோத்துட்டேன்னா கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு நான் போயிடுவேன். நான் சொன்ன இதுலேருந்து நான் தவற மாட்டேன். அப்போ நீங்களும் வந்து நான் சொன்ன மாதிரி எங்களோட அம்மாவோட ஆசிரமத்தில் நீங்கள் கூட்டி பெருக்கணும். அந்த வேலையை நீங்கள் கண்டிப்பாக செய்யணுன்றதுனால சந்திரகலாவும் கொஞ்சம் யோசிச்சுட்டு, சரி ஓகே, நீ தான் போக போகிற, அப்போ எதுக்கு நான் இதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கெத்தாக வந்து அந்த இடத்துல வந்து அவங்களுமே சவால் விடுறாங்க. ஒரு பக்கம் இதெல்லாம் வந்து நடந்துகிட்டே இருக்கும் போது இந்த பக்கம் கார்த்தி வந்து அந்த சேடுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, இந்த மாதிரி பத்திரம் எனக்கு கண்டிப்பாக வேணும். இன்னும் இந்த வாரத்தில் நான் இந்த மாதிரி எங்கள் அம்மாவோட ஆசிரமம் திறக்கிற விஷயம் வச்சுருக்கேன். அதனால் எனக்கு அந்த பத்திரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்களும் சொல்கிறாங்க, நான் இன்னும் 2 நாள் ஆகும் வர்றதுக்கு, கண்டிப்பாக நான் வந்துட்டு ஃபோன் பண்ணுறேன். எங்கள் அப்பாவோ உங்களை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சேடுமே பேசிட்டு வச்சிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சிவனாண்டி என்ன பண்ணுறாங்கன்னா, சந்திரா சொன்ன மாதிரி அந்த சேடம்மா கிட்ட போய் பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, என் பையன் ஊரில் இருக்கான்ப்பா, இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் எந்த ஊரில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரோட அட்ரஸ்லாம் கேட்டு வாங்கிக்கிறாங்க. ஊருக்கு நேராக போயிட்டு சேடுக்கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி அந்த கார்த்தியோட பத்திரத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும், கண்டிப்பாக நீங்கள் அதை மறுத்தீங்கன்னா உங்களை நாங்கள் ஏதாவது பண்ணிவிடுவோம்னு சொல்லிட்டு முத்துவேலும் சிவனாண்டியும் வந்து அந்த சேடை மிரட்டுறாங்க. அந்த சேடு சொல்கிறாங்க, அதெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது, அது இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதை கேட்காம, நீ கொடுக்கலனா உன்னை நாங்கள் வந்து ஏதாவது பண்ணிவிடுவோம், இல்லை உங்கள் அம்மாவை ஏதாவது பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. இதை கேட்டுட்டு சேடுமே, சரி நீங்கள் எவ்வளோ பணம் கொடுப்பீங்க, நான் கொடுத்தேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ எவ்வளோ வேணாலும் கேளு, நான் உனக்கு கொடுக்குறேன், இப்படி வா வழிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது சேடு சொல்கிறாங்க, எனக்கு ஒரு 50 கோடி கொடு அப்படின்றாங்க. உடனே சிவனாடியும் முத்துவேலும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஏண்டா அந்த டாக்குமெண்ட்டோட விலையே 5 கோடி தான், அப்போ இதுக்கு என்ன நீ ஒரு 45 கோடி எக்ஸ்ட்ராவே கேட்குற அப்படின்ட்டு. அப்படி கொடுத்தா நீங்கள் கொடுங்க, இல்லைனா கொடுக்காதீங்க, இல்லைனா நான் போலீஸில் போய் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிரட்டுறாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவுக்கு ஃபோன் பண்ணி இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவன் வந்து 50 கோடி கேட்குறான் சந்திரா அப்படின்னு சொல்லும் போது, சந்திரா என்னங்க, அவன் வந்து இந்த 5 கோடி டாக்குமெண்ட்ஸுக்கு போயிட்டு 50 கோடி கேட்குறான், அவன் நம்மளை ரொம்பவே ஏமாத்துறான் அப்படின்ட்டு. அவன் கொடுத்தா கொடுங்க, இல்லைனா போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் சந்திரா. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னும் போது, சரி சரி எனக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக எனக்கு வேணும், அந்த கார்த்திகிட்ட நான் தோத்துறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவும் அந்த டாக்குமெண்ட்ஸை வாங்க சொல்கிறாங்க. சந்திரா ஒரு பெருக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு போய் அந்த 45 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து அந்த டாக்குமெண்ட்ஸை வாங்குறாங்க. எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்களா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சேடுக்கிட்ட அவங்க பேசிகிட்டே இருந்துட்டு, சரி ஓகே அதை நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்தி அவங்க அம்மாவோட சிலையை செய்யறதுக்காக ஆர்டர் கொடுக்கறதுக்காக போகிறாங்க. இந்த மாதிரி நான் எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ கொடுக்குறேன், நீங்கள் சீக்கிரத்தில் எனக்கு முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கண்டிப்பாக நாங்கள் முடிச்சு கொடுக்குறோம்ப்பா, ரொம்ப அர்ஜென்ட்டுனா நாங்கள் ஒரே நாளில் உனக்கு அந்த சிலையை கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மயில் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அதில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாமல் நல்லபடியாக அதை செஞ்சு கொடுக்கணும் சார் அப்படின்றாங்க. கண்டிப்பாப்பா, நான் அதை மாதிரியே நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் ஆர்டர் கொடுத்து வந்துடுறாங்க. இந்த பக்கம் சந்திரகலா 50 கோடிக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கெலாம் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு சிவனாண்டி கிட்ட சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க, என்ன பண்ண போகிறோம், நம்ம வாக்கு கொடுத்துட்டோமே, அந்த டாக்குமெண்ட்ஸை வாங்கி தான் ஆகணும், நம்ம மானம் போகக்கூடாது, நம்ம கண்டிப்பாக அந்த டாக்குமெண்ட்ஸ் நம்ம கைக்கு வந்தே ஆகணும், இந்த கார்த்திகிட்ட நம்ம ஒரு நாளும் தோக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்ஸுக்காக அக்காவோட டாக்குமெண்ட்ஸை திருடி அவளோட இது வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி தூங்கின நேரம் பார்த்து அவங்களோட ரூமுக்குள்ளே போயிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸை திருட போகிறாங்க. அப்போ தான் நம்ம ரேவதி இதை பார்த்துடுறாங்க. சித்தி எதுக்கு அம்மாவோட ரூமில் போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. சரி என்னதான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியுமே ரொம்ப நேரமாக வந்து நம்ம சந்திரகலாவை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. காசு திருடுறதுலாம் எனக்கு இதுவாக தெரியலையே, இவங்க வேறு எதுக்கோ தான் அம்மா ரூமில் போயிருக்காங்க, காசு வேணும்னா அம்மாக்கிட்டே இவங்க கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ தான் தெரியுது அந்த டாக்குமெண்ட்ஸை நம்ம சந்திரகலா திருடுறத நம்ம ரேவதி பார்த்துடுறாங்க. இந்த பக்கம் நம்ம மயிலும் கார்த்தியுமே இதை பார்த்துடுறாங்க. எதுக்காக சின்னத்தை இந்த வேலையெல்லாம் பார்க்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி வேலையெல்லாம் இது இறங்கிடுச்சா, இப்போ அத்தையோட டாக்குமெண்ட்ஸ் எடுத்து என்ன பண்ண போகுது இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் கார்த்திக்கு மயில டவுட் வருது, எதுக்காக
பக்கம் இவங்க அத்தையோட டாக்குமெண்ட்ஸை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் நம்ம சேடு வந்து கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து உன்னோட டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒருத்தவங்க கேட்டு என்கிட்ட கால் பண்ணாங்கப்பா, இந்த மாதிரி என்னை வந்து மிரட்டவும் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அப்போ தான் நம்ம சந்திரகலா எதுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸை திருடுறாங்கன்ட்டு அப்போ தான் யோசிக்கிறாங்க. ஓ, இந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு அவங்க வந்து இந்த பணத்தை ரெடி பண்ணி என்னோட டாக்குமெண்ட்ஸை வாங்கி என்கிட்ட தோக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில்கிட்ட சொல்கிறாங்க. பாத்தியாப்பா இந்த சின்ன அத்தையை எவ்வளோ கேடியாக இருக்குது, உன்னோட 5 கோடி ரூபாய் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸை அத்தையோட ப்ராஃபிட்டை விற்று 50 கோடி ரூபாய்க்கு வாங்கி அதை என்னமா வாங்குது, லூஸாக இருக்கும் போல் இது, வாங்கிட்டு அது எப்படியும் தோத்துடக்கூடாதுன்னு தான் இந்த காரியத்தை அது பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதியை தான் காட்டுறாங்க. ரேவதி ரொம்பவே வந்து பதட்டமாக வராங்க. கார்த்தியும் கேட்குறாங்க, என்ன ரேவதி ரொம்பவே பதட்டமாக வர அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி எதுவும் பதறாமல் சொல்லு அப்படின்றாங்க. உடனே சித்தி வந்து அம்மாவோட ரூமில் ஒரு டாக்குமெண்ட்ஸ் எடுக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மயில் சொல்கிறாங்க, அதை நாங்களுமே பார்த்தோமா, இந்த மாதிரி அவங்க டாக்குமெண்ட்ஸை திருடி அதை விற்று நம்ம கார்த்தியோட இடத்த வாங்குறதுக்காக தான் இந்த வேலையை அவங்க பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, என்னம்மா சொல்கிறீங்க, ஆமாம் அந்த வேலையை தான் அந்த சின்னத்தை பார்த்துட்ருக்கு, ஏன் மாமா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, அது ஒன்றும் இல்லைம்மா, கார்த்தி போட்டார்ல ஒரு சவால், அந்த சவாலில் எங்கே தோற்றுற போகிறோம் அப்படின்றதுக்காக தான் சின்னத்தை இந்த வேலையை பார்த்துட்ருக்கு, கார்த்தியோட டாக்குமெண்ட்ஸை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த சேட்டு நம்ம கார்த்திக்கிட்ட அந்த உண்மையை மறைக்காமல் இந்த மாதிரி சிவனாண்டியும் இவங்களும் வந்தாங்கன்றத எல்லாத்தையும் வந்து வெட்ட வெளிச்சமாக சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம கார்த்தி வந்து இதை கேட்டுட்டு ரொம்பவே வந்து உஷாராயிட்டாங்க. இப்போ சின்னத்தை அந்த விஷயத்தை தான் பண்ணுறதை தான் நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம். இரு வெளியில எப்படியும் வந்து தானே ஆகணும், நம்ம கிட்ட கையும் களமா மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவங்க எல்லாம் பேசிட்டே இருக்கும் போது தான் நம்ம சந்திரகலா அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்ப கார்த்தியும் ரேவதி எல்லாரையும் பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன சின்னத்தை கையில வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட சொல்லியே ஆகணுமா அப்படின்னு சொல்றாங்க. அது என்னமோ உண்மைதான், சொல்லாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கான ஆதாரத்தை நாங்கள் வச்சிருக்கோம், நீங்க கூடிய சீக்கிரத்தில் உங்க அக்கா கிட்ட மாட்ட தான் போறீங்க அப்படின்னு சொல்லும் போதே, என்னடா பேசிட்டு இருக்க, என்ன உளர்ற அப்படின்றாங்க. நாங்கள் ஏன் உளர்றோம், இப்போ ரேவதி காட்டுற ஆதாரத்தை நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம சந்திரகலா எடுத்த டாக்குமெண்ட்ஸுக்கு நம்ம ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஜன்னல் வழியா நின்றுட்டு அந்த வீடியோவை எடுத்து ஆதாரத்தோடு நம்ம சந்திரகலா கிட்ட காட்டுறாங்க. இதை பார்த்த சந்திரகலா ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி நீங்கள் திருடின டாக்குமெண்ட்ஸை எங்ககிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸையும் வாங்கிடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம கார்த்திக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்களோட ஆசிரமத்துக்கான இடத்தோட பத்திரத்தையும் நம்ம சந்திரகலா கிட்ட இருந்து பிடிங்கிடுறாங்க. நம்ம ரேவதி கிட்ட நம்ம சந்திரகலா கையும் களமா மாட்டிக்கிட்டு ரொம்பவே அவமானத்தில் நிற்கிறாங்க. தோத்துட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம கார்த்திகிட்ட யாருமே வந்து மோத முடியாதுன்றதை நம்ம சந்திரகலா புரிஞ்சுக்கிட்டாங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடியுது. நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குது நம்ம பொறுத்திருந்து பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படியே வீடியோ பார்த்துட்ருக்கங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.